கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல பாயும்படி செய்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் மீண்டு வர முடியாமல் நிலை தடுமாறி நிற்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் சமாதான குறைவு காணப்பட்டாலும் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் பயங்கரமான கரத்தினாலும் நீக்கி போடுகின்றார். தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், தன் குமாரன் இறந்து போனதை நிமித்தம் அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். இதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரமங்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான அத்தாலியாளை போன்று சத்ருவின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி குழப்பங்களை கொடுத்து சமாதானம் இல்லாமல் தெய்வ சமூகத்தை நாட முடியாமல் பல தடைகளை தந்து கொண்டு இருக்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை, கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தினால் அழித்து போடுகின்றார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். மற்றும் அநேக தங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கின்ற இலக்குகளை அடைந்து விட வேண்டும், சாதிக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்கிற பிரயாசங்களில் பல தடைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எதிர்பட்டு இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகளாய் காணப்படுகிறதே என்று சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு ஆத்துமாவிலே தோய்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நாடின துறைமுகத்தை இன்றைக்கு அடைவீர்கள் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருட்டு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் உறுதி அளிக்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அதட்டிக் கொண்டும் இறைந்து கொண்டும் சமாதானத்தை அனுதினமும் கெடுத்து கொண்டும் இருக்கிறவைகளை கர்த்தர் இன்றைக்கு அமைதல் படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்குள் புதுப்பிக்கின்றார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். புதிய வாழ்வை, மாற்றத்தை தருகின்றார். மேலும் சத்ருவினால் எவைகளிலெல்லாம் கட்டப்பட்டு இருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களோடு இருந்து தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகளினால் உங்களின் சூழ்நிலைகளுக்கு கட்டளை கொடுத்து அமைதலாக்கி பூரண சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 52 1வது வசனம் வாசிக்கலாமா? பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம்
எப்பொழுது எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா, எப்பவுமே அவருடைய பேக்ரவுண்ட் சாராம்சம் தெரிந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தியானிக்க நமக்கு கிருபையா அது தயவா இருக்கும் இல்லைங்களா? இது தாவீது அபிமெலேக்குடைய வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சவுலுக்கு ஏதோமியரால அறிவிக்கப்படுது. அப்ப தாவீது பாடின மஸ்கிலினோ சங்கீதம் தான் இது, தெரியுதுங்களா? ஒரு எதிராளிக்கு தான் இருக்கிற இடம் தெரிந்த உடனே அதை நினைத்து பாடுகிற ஒரு கீதம் தான். எப்ப வேணா சவுலால தாவீது கொல்லப்படலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நேரத்துல தான் இருப்பிடம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது தாவீதுக்கு தெரிந்த உடனே அவன் பாடுகிற பாட்டு தான் இந்த மஸ்கில் என சங்கீதம். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இது சவுலை பார்த்து அவர் பாடுற மாதிரியான ஒரு பாடுகிற பாட்டு தான். இன்னைக்கு நமக்கு நம்ம யாரை பார்த்து பாடுற, நமக்கு எதிராளிகள் இருக்கலாம், நமக்கு தேவையில்லாம நம்மளை தூஷிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்துறவங்க இருக்கலாம் இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கும் எந்த பண்ணல அப்படின்னு. ஆனா நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டம் நமக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கோம் நம்ம அறியாமலே. இது ஏன் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. சத்ருவானவனுக்கு பிடிக்காது, அவன் வேற வேற ஆட்கள் எழுப்பிட்டு தான் இருப்பான். அப்படித்தான் இல்லை, தாவீது சவுலுக்கு ஒரு கெடுதலும் பண்ணல, நன்மைதான் செஞ்சான். அந்த தேசமே நடுங்கி கொண்டிருந்த கோலியாத்த அவன் கொன்று போட்டான். ஆனா ஒரு பொறாமை நிமித்தம் சவுல் தாவீதை பகைத்தான். பாருங்க இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, பலவான் அப்படின்னு நம்ம யார வேணா பார்த்து சொல்லலாம். சரீர பிரகாரமாக பலவானவா இருக்கலாம், பண ரீதியாக பலவானா இருக்கலாம், இல்ல ஆள் பலத்துல பலவானா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்மள ஒண்ணும் செய்யாது, நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? கீழே இருக்கிறது தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமேன், ஹல்லேலூயா. என்ன இருக்கான்? தேவனுடைய கிருபை என்னாலும் நம்ம கூட இருக்கு. பாருங்க, இதுதான் நமக்கு தேவை. நீங்க யோசிக்கவே வேண்டாம். எத்தனை பேர் நமக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா கிருபை உங்களோடு இருக்கிறது. ஆமேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்று எழுதி வைத்திருக்காரு. அதுவும் அவர் தான் எழுதியிருக்கிறார்ல. அப்ப தெய்வ பிள்ளைகளே, நீங்க பயப்படாம இருங்க. எவ்வளவு பலவன்களை பார்த்தாலும் நீங்க கலங்காதிருங்க. அவருடைய கிருபை என்னாலும் இருக்கிறது. ஆமேன். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளைக்கு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த எங்களை பயப்படாதே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்றீங்கப்பா. இன்றைக்கு அதை எங்க கூட பேசிருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதம் எழுந்திருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நாங்க பயப்பட வேணாம், ஒரு மனிதனை குறித்து நாங்க பயப்பட வேணாம். ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கீங்க, உங்க கிருபை என்னாலும் எங்களோடு இருக்கிறது. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயராக்கம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று
அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இதற்கு முன்பாக அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் நம்மை எச்சரித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து மேல் வசனங்களிலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்த விதமாய் வேதம் சொல்கிறது 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேகர் இச்சித்து தேவனை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு இந்த நாட்களிலே விலகி போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சகாயராய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்திலே முன்னுக்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணத்தை முன்னுக்கு வைத்து இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை வைத்து இந்த நாட்களே அவருடைய விசுவாசத்திலானா, அல்லது இந்த நாட்களை அவரை பற்றுகிற அறிவினாலா இந்த நாட்களை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அல்லது உலக காரியங்களை குறித்து இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களே இது அப்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாட்களை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு இந்த நாட்களை முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தைரியமாக இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும், கர்த்தர் நமக்கு சகாயர் என்று. அவர் நமக்கு எந்த வேளையிலும், எந்த இக்கட்டான வேளையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்திலே நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த நாட்களே அனுகூலமா இந்த நாட்களை உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படியாக ஒரு பாதுகாப்பும் சங்கீதமாக இருக்கிறது. அப்படியாக பாருங்கள், எங்களிடத்திலே ஒன்றுமில்லாமல் இருக்கிற வேளையிலும் அவரை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களை நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று நாங்கள் இந்த நாட்களில் தைரியமாக இந்த நாட்களை சொல்லுவோமா இருந்தால், தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அநேக யுத்தங்களுக்கு இந்த நாட்களில் சென்றிருந்தாலும், ஆனால் கர்த்தரையே முன்வைத்து ஆண்டவரிடத்திலே காரியங்களை கேட்டு இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே கர்த்தர் அவருக்காக முன்னின்று யுத்தங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனாலே ஒன்றும் கூடாது, ஆனால் கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தராலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் தைரியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த மனுஷன் இந்த நாட்களை எனக்கு என்ன செய்வான். உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது உங்களுக்கு ஒரு நெருக்கத்தையும் உங்களுக்கு ஒரு பயத்தையும் இந்த நாட்களில் போட்டுக் கொண்டிருந்தால், நீங்கள் ஆண்டவருடைய பாத தண்டையிலே வாருங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து இந்த நாட்களில் உங்களை இந்த நாட்களில் வெற்றியோடு நடக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை கொடுப்பார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், கர்த்தரையே சகாயர் என்று அவருடைய பாதங்களை பற்றி பிடியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.